சந்தோஷமான நாள் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ. அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா. இங்க எதுனாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது பாயா. ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசு. என்ன அது எதுக்குது? நீ தானே சொன்னா உன்னை கொன்னாலும் தின்னாலும் போலீஸ் வராதுன்னு. இப்ப உன்னை கொன்னுட்டு செயின் எல்லாம் எடுக்குவா இல்ல நீயா கொடுத்துறியா? அப்ப திருட்டு நாயா நீ? ஆமா. கெட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. என்ன அப்படி கிளம்பிட்டீங்க? எறாடே டைம் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்டு வாய்ப்பு அப்படி அடிச்சு போகிறீங்க. நல்லா இருக்கா உனக்கு? இரியா தர்றியா? இங்க பாரு ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே கட்டப்புல கிளம்பிடுறதா. ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல ஓடிட்டோம். வர மகாலட்சுமி கட்டு போயிடுவா. அதான் கொடுத்துட்டு கட்டிய படக்கியா கொடையடே கொண்டா. இது எங்க திருநது விரி விரிச்சியா? இந்த சைக்கிள் ஸ்டாண்டர்டு இது யாராச்சே சைக்கிளுமா? ஏய் குத்திரு வர்றா. அடுத்த தடவை ரொம்ப ஓவர். அட பாவிகளா. அப்ப நான் என்ன நடந்து போறது? இவரே என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீ. பாட்டா? பாடுறீனா? பாடுறியா? பாட்டு பாடு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு. அடே திருட்டு நாய்களா. சரி சாமி கும்பிடலாமாடா? இந்தடா. டேய் உங்க அம்மா திட்டலையாடா? டாய்லெட்ல இருந்து திறந்தேன். அங்கதான் எங்க அப்பா திட்டுதான் மடிப்பாரு. சீ உங்க அப்பா ரொம்ப பேட் மேன். ஏய் பாரு அவள. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. சண்டை போடாதீங்க. ஏய் சாமி கும்பிடாம என்னடா யோசனை பண்ற? டேய் மணி அடிக்காம சாமி கும்பிட்டா எஃபெக்ட் இருக்குமாடா? இரு வரேன். இப்ப வெள்ளுக்கு என்ன பண்றது? திக்கு ஏறுதே வெக்கம் போனதே. ரெடி செண்பகம். நான் இப்ப வயலுக்கு போயிட்டு மில்லுக்கு போறேன். வேலு வந்தானா விஜய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து சொல்லு. விஜய் சாமிட்ட என்னடா வேண்டிக்கலாம்? எங்க மாமா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம்டா. ராஜம்மா மாமா எங்க இருக்காரு? வயலுக்கு போயிட்டாருமா. அப்படியா? சரி. டேய் சூளத்தை கொளுத்துடா. சாமி எங்க மாமா நல்லா இருக்கணும். சாமி எங்க மாமா நல்லா இருக்கணும். சாமி எங்க மாமா நல்லா இருக்கணும். எங்க தோட்டத்துல தானே நீ சாமி கும்பிடுற. அதனால எங்க மாமா நல்லா இருக்கணும்னு கும்பிடு. சாமி விஜய் மாமா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். சாமி எங்க மாமா 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 நல்லா இருக்கணும். அத்தை மாமா பார்க்க வந்தியா? அங்கதான் இருப்பாரு. போய் பாரு. இல்லடா மாமா வெளியே போயிருக்காரு. நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை சாமி கும்பிட்டு போ. நீ கும்பிட்டதே போதும்டா ராஜா. என்னடா இது? மணி அடிக்க மாமா வண்டியில இருந்து எடுத்தேன். மாமா மாமா
தலையை குனிஞ்சிட்டு இருக்க? பதில் சொல்லுடா. விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப பாத்தியா மாமாக்கு என்ன ஆச்சுன்னு? எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தானா? சரி விடுமா. நீ கொஞ்சம் சும்மா இருந்த. இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்காத. அவன் பண்ற வேலை உனக்கு தெரியுமா? அன்னைக்கு அலுப்புல அசன் தூங்கிட்டு இருக்கேன், என் அருணாக்கர்ல 5000 சரவடியை கட்டி விட்டு போயிட்டான். கொஞ்சம் அசந்தா என் கதை கண்ட கண்டலா இருக்கும். பாருங்க முறைக்கிறத. என்னடா கண்ணை உருட்டிட்டு பாக்குற? இந்த காரியத்தை மட்டும் வேற எவனா செஞ்சிருந்தா வகுன் தள்ளி இருப்பேன். ஏன் மேல பண்ணுமா தப்பு? மாமா மேல கூட தான் தப்பு. கல்யாணி இருக்கா இல்லையான்னு பார்க்கவே வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. எது பேசுற? எது பேசுற நீ? தேவி விடு. ஏன் அவனை போட்டு போட்டு அடிக்கிற? இல்லண்ணா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? எதுவும் ஆகல. நீங்க எல்லாம் போங்க. போமா. போயிட்டு வரேன் மாமா. பாடா கண்ணா விஜய். மாமா, நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் சாமி கும்பிட்டேன். அதனாலதான் நான் அதை எடுத்தேன். ஐயோ சரிப்பா. சாரி மாமா. ஐயோ சாரி எல்லாம் வேணாம். இத பாரு, மாமா கை சரியான உடனே உன்னை யார் யார் திட்டினாங்களோ அவங்க எல்லாம் டம்மால் டிம்னு போட்டு அடிப்பேன். ஐயோ எம்மான்னு அழுவாங்க பாரு. மாமா வர 14th எனக்கு பர்த்டே. நீங்க தான் கேக் ஊட்டிடணும். அதுக்குள்ள உங்க கை சரியா போயிடும். எல்லாம் சரியாயிடும். நானே உனக்கு கேக் ஊட்டி விடுறேன். கண்ணா பாதி வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கரிச்சு போட வச்சுட்டு நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. பாவி இப்படி அநியாயமா கொண்டுட்டியடா சண்டாட பாவி. எது பூ பூக்குமா? பாவி பாவி நீ இருமி நடந்து வந்தா உரிமை வேலை சத்தமல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளுக்கு என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சார கிளவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாருங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது. அதுக்கு மேல அவர் போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிறீங்க போல இருக்கு. ஆடுற போல நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு வர பாத்தியாடா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்பி போச்சுருவாரு. அடுத்து நீதான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின உங்க மருந்தா இவர் உயிரை பறிச்சுது. செத்தவனை கூட பொழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை குடிச்சிருக்கோம்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தா? நீங்க சொன்ன மாதிரிதான் கொடுத்தேன். நீங்க மருந்தை என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்தை வாங்கிட்டு நேர பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டியா 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அழ போகுது. சிங்கமே, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்குறே தாத்தா. போடா. என்ன தாத்தா போடா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியலையா? தாத்தா கம்ப இருக்க தாத்தா, மருந்து கொடுக்க வந்திருக்கேன் தாத்தா. உன்னை காப்பாத்த வந்த கடைசி பேர நான். துள்ளிவோடும் புள்ளிமானா வாழ்ந்துக்கு இருந்து தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா. எந்திரி தாத்தா. எந்திரிச்சு காவ தொங்க போடு. இது என்னடா அது? குவாட்ரா மருந்து ஆவா ஊத்துறா. ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கற குடுக்க சொல்லி குடிக்கிறேன். குளிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா, சத்தம் பேசாமங்க. வைத்தியர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷன குளிக்கு சாகடிச்சிட்டியடா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது.
எருமை கூட நசுக்க மாட்டாயா? உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள, அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ் செல்வி, என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே, அம்மையாரே, கேபி சுந்தராம்பாளே. பாட்டி பாட்டி, ஐயா கிளவி சொல்லிட்டானே. நானும் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்ச நாளாவே நீ நல்லா இருக்க. என்னாச்சு தேவி? வர வர அண்ணனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. அதுக்கேத்த மாதிரி வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு. நிம்மதி இல்லாம போச்சு செல்வி. ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் அவரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே போயிடலான்னு அவர் அடம் பிடிக்கிறாரு. இன்னும் இதை எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு யாரும் அடிச்சது இல்ல. அந்த பிளாக் ஷீப்பால தான் அடி வாங்கினேன். இன்னைக்கு என்ன செய்யறப்பா? டேய், இப்ப என்னடா பண்ண போற? சொல்றேன். அந்த பிளாக் ஷீப் எங்க இருக்குன்னு பாத்தியா? வெளியே யாருக்கும் தெரியாம திட்டு தம் அடிச்சிட்டு இருக்கு. ஓஹோ, இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா? என்னடா சொல்ற? வழக்கமா தேங்காய் பால் தானே செட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த அம்ப செட் பண்ண போறேன். எதுக்குடா? அந்த பிளாக் ஷிப் வந்து கதவை திறந்ததும் ஒரே குத்துதான். ஐயோ, ரத்தம் மேடா. ரத்தம்லாம் வர வேணாம், பாவம்டா. சுமாடி, இதுக்குதான்டா இந்த பொண்ணுங்களை எல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் பாவம் பாவம் சொல்லி நம்மள வெறும் பேசுவாளுங்கடா. ஏய் போடி, போய் பிளாக் ஷிப்பை விஜய் கூப்பிடுறான்னு கூட்டிட்டு வா. ஏய் சீக்கிரம் போடி. ஏய் எதுக்குடா இந்த ரெண்டு வில்லு? எதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல. ஒரு அம்பு மிஸ் ஆனாலும் இன்னொரு அம்பு ஒர்க் அவுட் ஆயிடும். தேவி, வேலு, யாராவது போன் எடுக்க வேண்டியதானே? ஆஹா, புண்பட்ட நெஞ்சுக்கு புகை தன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீர்மடான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காயா ஒருத்தன் அந்த காலத்துல. ஆஹா, விஜய் கூப்பிடுறான். ஆமா, பெரிய கலெக்டர் அவன் கூப்பிட்டு நான் வரணும். 10 நிமிஷம் அவன் போய் சொல்லுப்போ. கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சுக்கணுமோ இப்பே பிடிச்சுக்கோ. எப்படிடா ஐடியா? சூப்பர்டா. என்னடா இன்னும் பிரியாவை காணோம்? பயந்துட்டு இருப்பாடா. என்ன போய் பார்த்து வரட்டுமா? வேணாண்டா, அந்த பிளாக் ஷிப்க்கு டவுட் வந்துரும். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிட்டு வாங்க. சொல்லு விஜய், எதுக்கு அதை எடுக்கிற? அதெல்லாம் விளையாடக்கூடாது, கொடு. மாமா, நம்ம துப்பாக்கி விளையாட்டு விளையாடி எவ்வளவு நாளாச்சு. இப்ப விளையாடலாம் வா மாமா. இது வேணாம், நீ போய் உன் துப்பாக்கி எடுத்துலாம். அதான் உடைஞ்சு போய் மேல தூக்கி போட்டாங்களே. வா மாமா விளையாடலாம். வா மாமாண்ணா. டேய் வேணாம்டா. இப்ப வரப்போதே இல்லையா? சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போறேன். சுடு. கொஞ்சம் பின்னாடி போ. வெயிட். ஓகே மாமா, நிஜமாவே செத்து போற மாதிரி நடிக்கணும் என்ன? சரிப்பா, நீ சுடு, நான் செத்து போறேன். நிஜமாவே செத்து போற மாதிரி நடிக்கணும் மாமா. சரி விஜய், நீ எத்தனை தடவை சுட்டு இருக்க, நான் செத்து போயிருக்கேன். கரெக்டா நடிக்கிறேன். ஓகே, சுடு. ரெடி? 1 2 என்ன சம வெயிட். இது வான் துப்பாக்கி. நீ முதல்ல சுடு மாமா, அப்புறம் நீ அசர்ற மாதிரி சூப்பரா சுடுறேன். என்ன பயன்டா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி கூட நான் சொல்றேன். மாமா, இன்னைக்கு நான் நிஜமாவே செத்து போற மாதிரி நடிக்கிறேன் பாரு. நீயே அசந்துருவ.
கொஞ்சம் இந்த பக்கம் வா. இப்படிப்பா. விஜய் 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 போடா விஜய் விஜய் கண்ணா போடுமா இப்ப திருப்தி தானே? நீ நேர்ல பாத்துக்கல, இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு காடி உனக்கு படிக்க வச்ச நன்றிக்காக நாய் மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளை இருக்க ஓட்டிட்டு அதுக்காக புள்ளைய படி கேட்கிறான். அருண் வேலைக்கார முன்னாடி அவமானப்படுத்த போய் இந்த வீட்டு விட்டு போயிருக்கணும். உன் பேச்சுக்கிட்ட பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உலகத்துல வேற எவ்வளவுமே அண்ணன் கூட பிறக்காத மாதிரி தலைமையில தூக்கி வச்சு ஆடினியே. இப்ப என்னடி சொல்ற? குழந்தை அவங்க கிட்ட ரொம்ப நெருங்க விடாத சொன்னப்பல நம்மளை விட அண்ணா அவன் மேல உயிரை வச்சிருக்கான்னு பெரிய இவமா சொன்னியே. இப்ப புரிஞ்சுக்கிட்டா? இவன் என்னைக்கும் ஆத்திர வந்து செத்துருக்க வேண்டியவன். அந்த கடைக்கு பிளான் பண்ணிருக்கான். நான் மட்டும் வரலன்னா இந்நேரம் நம்ம புள்ள போயிருப்பாண்டி. ஐயா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. டேய் அருண், சத்தியமா சொல்ற, துப்பாக்கில எப்படி குண்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆமா, இவர் துப்பாக்கியில எப்படி கொண்டு வந்துச்சுன்னு இவருக்கே தெரியாது. அருண் இது வரைக்கும் நினைச்சு போட்டாரா? இதுவரை நம்ம சொல்றியா? ஏய் ஏடி ஒண்ணு நிக்கிற, பாடி போலாம். ஐயா 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 ஏடி பாடி. ஐயா ஐயா வா ஐயா ஐயா ஐயா. தேவி அருண் நம்புமா, சத்தியமா சொல்றேன், துப்பாக்கில எப்படி குண்டு வந்து எனக்கு தெரியாதுமா. நான் போய் இவனை என்ன இப்படி பண்ண? பாத்தியாடா, என் தங்கச்சி கூட என்ன நம்பல. என் தங்கச்சி கூட என்ன நம்பாம விட்டுட்டு போயிட்டாரு. சின்ன பிள்ளை மாதிரி